லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், நீ எப்ப இங்கிலீஷ்ல பொழந்து கட்டி இவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூசணியோ அப்பவே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் விஜய் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் அதுக்கப்புறம் தான். நீ காலையிலேயே ஜெயிச்சிட்டிய. மோட்டிவேட் பண்றாராமா. மாமா சத்தியமா சொல்றேன், எனக்கே நம்ப முடியல மாமா. மாமா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது மாமா. இந்த பாரா, ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆரம்பிச்சு அதுக்காக கஷ்டப்பட்டு போராடி கடைசியில அதை செஞ்சு முடிக்கும் போது வர்ற சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா. டேய், இதுல மட்டும் இல்ல, நீ எது அடையணும்னு நினைக்கிறியோ அதுக்காக வெறித்தனமா உழைச்சி அதே நினைப்பாவும் சிந்தனையாவும் இருந்தேன்னு வையேன், உன்னை யாருமே அடிச்சுக்க முடியாது. போதும் போதும், சொல்றதெல்லாம் ரைட் தான் மாமா. ஆனா அதுல இன்னொரு மேட்டர் இருக்குது. என்ன? நான் தான் நம்ம வச்சாலும் அதுக்கு கரெக்டான வாத்தியார் வந்து அமையணும்ல. அப்படியா? ஆமா மாமா. மாமா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிக்கிறாங்கல்ல, அது போல ஒரு குரு கிடைக்கணும்ல மாமா. ஏன் குரு இல்லாம செய்ய முடியாதா என்ன? மாமா, என்னதான் எரியிற விலையில எண்ணெய் ஊத்தினாலும் அதை தூண்டி விட ஒரு குச்சி ஓணும்ல மாமா. என்னங்க இது, ரெண்டு பேரும் மாறி மாறி நெஞ்ச கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னங்க முகமே சரியில்லை. விஜய் வாடா. வின் பண்ணிருப்பானா? என்னடா ஆச்சு? டேய், என்னாச்சு உன் பேச்சு போட்டி? அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? ஊத்திக்கிச்சு போல. டேய், என்னடா எத்தனாவது வந்த? கடைசியாவா? அச்சுச்சோ, பின்ன இவெல்லாம் எழுதி கொடுத்தத போய் பேசுனா அப்ப அவன் கடைசியா தானே வருவான். இனிமேலாவது யார் கூட சேரணும், யார் கூட பழகணும், யார் கூட இருக்கணும்னு பார்த்து நடந்துக்க, புரியுதா? இங்க பாரு, மை ஃபாதர் நாங்க போய் பேசினா மட்டும் பத்தாது, ஃபாதர் கூட இருக்கணும், ஃபாதர் பேச்ச கேட்கணும், புரியுதா? ஏய், படிச்ச இங்கிலீஷ மறக்காம இருக்கியே, அது வரைக்கும் போதும் போ. அண்ணன் என்னண்ணே, வந்ததும் வராததும் குழந்தை ஏன் திட்டுற? யாரு இவனா குழந்தை? கொஞ்சம் விட்டா அவன் தாத்தனையே தாண்டிடுவான் இவன். பாவங்க, குழந்தை ஏமாந்துட்டான். சீதா, உன் பேரன் சாதாரண ஆள் இல்ல. உன் புள்ள மாதிரி 100 பேரை தூக்கி சாப்பிட்டுருவான். என்ன சொல்றீங்க? ஆமா, அவன் பிரைஸ் வாங்கிட்டான். நிஜமாவா சொல்றீங்க? சீனை பில்டப் பண்ணி ஓபன் பண்றானா. வெயிட் அண்ட் வாட்ச். Go Vijay, go. Put your face in the talagani and cry da. Go. ஏன் இங்கிலீஷ் அவனுக்கு புரியலடி. அப்பா, என்னடா? நீங்க சொன்னது கரெக்ட். நான் தான் கடைசி. நான் தான் சொன்னேனேடா. இவெல்லாம் எழுதி கொடுத்து ஜெயிக்கவா போற? போடா. நான் தான் கடைசியா பேசினேன். ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்.
ஜெயிச்சிட்டியா நீ? அதனை நிஜமாவே தாங்க மாட்டல என்ன? அத்தை குர்ரா, ஓ ஞாபகமா நான் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கிறேன் குர்ரா. தரமாட்டேன். ஆமா, வாயை மூடு. தாத்தா, நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தாத்தா. சூப்பர்ரா. நான் ஜெயிச்சிட்டேன் பாட்டி, நான் ஜெயிச்சிட்டேன். கிரேட் பா. ம். மாமா, இது உங்களுக்கு தான். சூப்பர்ரா. சூப்பர். துரை, துரை, ஐயா, ஏய் மிஸ்டர் துரை, ஹலோ ஹலோ, ஸ்டாப் இட். என்ன துரை, ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறீங்க போல இருக்கு. இருங்க, என்னோட பேரு துரை இல்ல, பாண்டி. அரியாங்குப்பம் பாண்டி. அது நேத்து வரைக்கும். இன்னையில இருந்து நீங்க அலெக்ஸ் பாண்டியன். யா. அனி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. எப்படி நம்ம இங்கிலீஷ்? ஐயோ, அடிச்சு தூள் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி வேற மாதிரி. நான் எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பர்க்கா. அது என்கிட்ட சொல்லாதீங்க நீ. உங்க பக்கத்துல நிக்குதே உங்க தங்கச்சாண்ட சொல்லுங்க. இப்படி சிச்சாதீங்கன்னா அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தங்க கேலி பண்றதுக்கும் உண்மையா புகழ்றதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத மக்குன்னு அர்த்தம். அனி, நானி அது இல்லப்பா. 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா நீ என்ன லண்டன்ல பிறந்து தேம்ஸ் நதிக்கரையில வளர்ந்தவன் ஆயிடுமா? குப்பத்துல பிறந்து கூவாத்துல வளர்ந்தவன் தானே நீ? ஏய், நான் அங்க பேச சொல்ல அப்படியே வாய பொழுது நான் பார்த்து நின்றேன். இப்போ வந்து நான் எப்படி சொல்லுங்கிற? ஏண்டா, இதெல்லாம் உனக்கு ஒரு பெருமையா? மாமா கூட அடிக்கடி சொல்லினே இருப்பாரு, நீ இப்படியே உங்க அண்ணானி பேச்சு கேட்டுனே வயிறஞ்சி நேரு. வாட்? கம் அகைன். ஹலோ, உன்னை பார்த்து வயிறு எறிகிற அளவுக்கு அப்படி நீங்க என்ன சார் சாதிச்சிட்டீங்க? தனியா ஒத்த ஆளா நின்னு எதையும் பண்றதுக்கு வக்கில்லாம எங்க அப்பாவோட முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுகிட்டு அவர் தயவுல தானே நீ ஜெயிச்ச? ஏய், சும்மா உங்க அப்பா மேல உனக்கு அக்கறை இருக்கிற மாதிரி சீனா போடாதனா? அவர் அச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட தான் நீ கூட்டு சேர்ந்து சுத்தி நிக்கிற. ஐயோ, மானம் போச்சு. ஏய், எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடுவுல நீ யாரா? நான் அவரை எந்த ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இது பாரு, உன்னை விட உங்க அப்பா மேல நான் மரியாதை அதிகமா வச்சுக்கிறேன். உன்னை விட உங்க அப்பா மேல எனக்கு அதிகமான அன்பு பாசம் இருக்கு. ஏய், உனக்கு உங்க அப்பா மேல உண்மையிலேயே அன்பு பாசம் இருந்தா அந்த தனிகாச்சலா மாதிரி ஆளுங்களோட கூட்டு சேர்ந்து கூத்தச்சுன்னு இருப்பியா? ஏய், வேணா. எம்மா, கொஞ்சம் பேசாம இருமா. வந்தா பேசாம இருக்கான்ல. நாளைக்கு உங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நீ தாண்டி காரணம் இவங்களோட. ஏய், நீ இந்த பக்கம் வா. ஐயோ, என்ன? டேய், வேணாம்டா. ஏய், நான் அப்படிதானே சொல்லுவேன். நான் பண்ணுவேன். இதோட நிறுத்திக்கோ சொல்லிட்டேன். சொன்னா கேளு. சும்மா கத்தி நிக்காத. பாவி, இததான் நான் எதிர்பார்த்தேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்னுடுவேன். கொல்லு. ஒழுங்கு மரியாதை போயிடு. ஏண்டி பேச்சா இருக்கும்போது ஏன் இப்படி டக்குன்னு கையை நீட்டுற? ஏய், நம்ம குடும்ப விஷயத்தை பேச அமையாரு விட்ட பேசிட்டே போறான். கொஞ்சம் சும்மா வாய் மேலே போட்டாதான் இவெல்லாம் அடங்குவான். 4 அடி அடிச்சாதான் சும்மா ரெடி. பாத்தீங்கல்ல எப்படி வாயை மூடிட்டு போறான்னு?
நான் மலரே. டேய் அடிச்சும் திருந்தாம என்னடா மலர்னு இழுச்சு வந்து நிக்கிற? இல்ல மலரே, என் மாமா என் கையில ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏப்பா பாண்டி, என்ன பண்ணி சும்மா இருப்பா. இதான் மாமா என்ன சொன்னாருன்னா, யாரு என்னடா என்ன கொடுத்தாலும் அதை டபுளா திருப்பி கொடுக்க சொன்னாரு. நீ வேணா இந்த கணத்துல நான் அச்சு பாரு. அச்சுதான் பாரு. அந்த பயம் இருக்கணும். அப்புறம் மலரே பத்த அனி வரேன். பாப்பா வரேன். டேய் ராஜா, தங்கச்சி ஒருத்த கை நீட்டி அடிச்சிட்டு போற, நீ பாட்டுக்கு மலை மாதிரி நிக்கிற. ஆமா, இவ அவன் அடிப்பா, அவன் இவள் அடிப்பான். அதுக்கு நான் அவன் அடிக்க, அதுக்கு அந்த ஆள் வேற வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட சாமி அடி வந்து நிப்பாரு. எனக்கு புரியல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே பண்ணிட்டு இருக்க போறான்? அதுக்காக அப்படியே சும்மா விட்டுட்டு நிக்கிறதா? இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா அவன் வாழ்க்கை முழுக்க அள்ள வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. மலர், நான் சொல்ற மாதிரி அவன் மேல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. என்ன பண்ணிருவோமா? என்னையே அடிச்சிட்டு போறல, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பாண்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா ஆமா, மெடல் வாங்கிட்டேன். போ போ போ. டேய் டேய் நிறுத்துடா. நிறுத்து. டேய் சே விடுடா. என்னடா இது? இது போட்டியில கெலிக்கிறவங்களுக்கு போறதுமா. போட்டியில கெலிக்கிறவங்களுக்கா? சதா இது யாரு உனக்கு போட்டு விட்டது? உன் புள்ள சும்மா வெள்ளக்காரன் கணக்கா இங்கிலீஷ்ல பொழுந்து கட்டதுக்கு போட்டாங்கம்மா இந்த மெடல. இங்கிலீஷா? நீ பேசுன அதுக்கா போட்டு விட்டாங்க? ஆயாவா? ஓ ஆயாலம்மா, யானா? ஆமா. அப்படியே ஸ்கூலாண்ட போய் பேசி வாங்கி வந்தியா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பையன் போய் பேசிக்கிறான். அவனுக்கு போட்ட மெடல தான் எனக்கு மாட்டி விடுறாங்க. அதானே, அவன் பேசி கெலிச்சு வாங்கி வந்ததை நீ வாங்கி வந்து இங்க சீன் போட்டுனுக்கிறியா? இது வேணா அந்த பையன் வாங்கின மெடல் ஆகலாம். ஆனா பாண்டி வாங்கின மெடல் உனக்கு இது என்னது? நீ காலையில அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் என்ன பார்த்து, ஏண்டா நீ சொல்லி குத்துதான் என் பையன் ஜெயிச்சிட போறான்னு எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே மன்னன் பத்துல தலைவர் கணக்கா சும்மா அப்படியே இங்கிலீஷ்ல எத்து விட்டான் பாரு. அப்படியே கப்பு சிப்புன்னு எல்லாரும் கம்முன்னு ஆயிட்டாங்க. டேய் மெய்யாலும் தான் சொல்லிக்கிறியா? நான் என்னையுமா உன்னாண்ட போய் சொல்லிக்கிறேன். அவங்களாண்ட மெய்யாலுமே நீ இங்கிலீஷ்ல பேசிக்கினியா? இல்லையா பின்ன? நான் உன் மருமக மட்டும் தான் இங்கிலீஷ் பேசுமா? நாங்களா பேச மாட்டோமா? இல்ல 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 இல்ல. சரி, நீ இங்கிலீஷ்ல பேச சொல்ல அவ என்ன சொல்லிக்கினா? எவ? நம்ம மலர் கண்ணு. அதுவா? அப்படியே நான் இங்கிலீஷ் பேசுறதும் அதுவும் ஆணும் வாய் வந்து பாத்துச்சுமா. மெய்யாலுமே பாத்துக்கிட்டா? நாமா நீ சும்மா மையாலுமான்னு கேட்டுனே இருக்கிற. டேய் நீ என்னவா அந்த புள்ளைக்கு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போன. நீ பேச போறேன்னு சொல்லிருந்தா நானும் நேர்ல வந்து பாத்துருப்பேன்ல. அதெல்லாம் ஒரு மேட்டரா? இப்ப நான் உன்னாண்ட பேசிக்கிறேன். பேசு பேசு பேசு. ஓகே. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இரா நம்ம ஏரியாலயும் நீ இங்கிலீஷ் பேசுறத கேட்கணும்ல. ஈஸ்வரியே இங்க வாடி, சீக்கிரம் வா வா. என் கனகா இங்க வாடி. அண்ணாத்த இங்க வாயா. வாங்க. நான் கூட்டுனுக்குறேன், நீ என்ன வேலை பார்த்துனேங்கிற? வாடி, என் புள்ள இங்கிலீஷ்ல பேச போறான். வா வாங்க வாங்க வாங்க.
ஆரம்பிடா நைனா. எல்லாரும் வந்தாச்சா? என்ன பாண்டி கானாவா? கானாவா? என் புள்ள இங்கிலீஷ்ல பேச போறான். யாரு நம்ம பாண்டியா பேச போறது? எல்லாரும் கேக்குறாங்க, எட்டு விடாண்டா. இங்க பாருங்க, அவள்தான் இப்பதி இதான். நான் மறுபடியும் பேசும்போது திரும்ப கூப்பிடுறேன். அப்போ இதே மாதிரி பார்த்து கை தட்டணும். ஓகே, போங்க 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 போங்க. ஓகே ஓகே. ஐயோ ராஜா. டேய் பாண்டி, உன் மாமனார விடாம கெட்டியா புடிச்சுக்கடா. அவரு உனக்கு சாமி மாதிரி. ஆமாம்மா, அவரு கண்டி அங்க இல்லன்னு வச்சுக்கியா, இதெல்லாம் நடந்திருக்காது. நேத்துக்கு அவங்க வீட்ல நான் அவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேம்மா. பெத்த புள்ளைங்களா அடுத்தவங்க புள்ளைங்களான்னு பார்க்காம நாயம் எந்த பக்கம் கீதுன்னு பாக்குறாரு பத்தியா? அதான்டா பெரிய மனுஷன். ஆமாம்மா. டேய், அவரு கோவத்துல எத்தனா சொல்லினா கூட நீ கோச்சுக்காத என்ன? மா, அவர் என்ன கூப்பிட்டு 4 டேச்ச கூட வாங்கிப்போமா? கரெக்ட் வாங்கிக்கோ. டேய் பாண்டி, நீ மலர கெல்ச்சிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லடா. எப்படினாச்சும் அந்த பொண்ணுக்கு உன் மேல ஒரு மரியாதை வந்து உன் கூட சேர்ந்து வாழணும் தாண்டா நினைச்சுக்கிறேன். என்னடா மலர நான் அஷ்டமா? ஐயோ, என்னடா அடிச்சிட்டியா? என்ன சொல்ற நீ? ஆமாமா, மலர் என்ன ஒரு அடி அடிச்சதுமா, நான் திருப்பி 2 அடி அடிச்சிட்டமா. 2 தபா அடிச்சினியா? என்னடா பண்ணிக்கிற நீ? மாமா வர எது செஞ்சாலும் 2 மடங்கா செய்ய சொன்னாரா, அதான் 2 மடங்கா குத்துட்டமா. ஆடா பைத்தியக்காரா, என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிற? பாண்டி, உன் மனசுல என்ன கீதுன்னு எனக்கு தெரியலடா. இன்னாதான் நீ கோச்சுன்னு இருந்தாலும் மலரை பத்தின உன் நினப்பு அப்படியே தாண்டா கீது. ஏதோ கோவத்துல 4 வார்த்தை பேசிட்டு பூச்சி இதை நான் மூட்டுக்குள்ளே இருந்தா நம்ம விட்டு கொடுத்துருப்போமா? என்னைக்கு இருந்தாலும் எத்தனை நாள் ஆனாலும் மலர் இங்க வரும் நம்பின்னு இருக்கிறேன்டா. பாண்டியாரியா? நான் தான் சார். நான் மேட்ரு. நீ யாருமா? நான் பாண்டியோட அம்மாங்க. சார் இருங்க சார், என்னதுக்கு சார் புள்ளி அடிக்கிறீங்க? அம்மா, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? முதல்ல 2 பேரும் வந்து ஜீப்ல ஏறுங்க. சார் ஜோ ஏத்தியா? என்ன சார் சொல்லிக்கிறீங்க? நாங்க என்னதுக்கு ஜீப்ல ஏறணும்? நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிக்கணும்? சொன்னாதான் 2 பேரும் வருவீங்களா? ஐயோ சார் சார் என்ன சார்? ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏண்டா, பெரிய இடமா பார்த்து அவங்க பிள்ளைய லவ் பண்ணுவீங்க, அப்படியே லவட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி அடிச்சு கொடுமைப்படுத்துவீங்க. வரதட்சணையா? சார் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார். யார் சார் உங்ககிட்ட சொன்னாங்க? நீ யாருக்கு தாலி கட்டுனியோ அந்த பொண்ணு தான் ஒட்டுமொத்த குடும்பத்தின் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? மரியாதையா வந்து ஜீப்ல ஏறீங்களா? போ சார். நான் வர மாட்டேன் சார். மரியாதை ஜீப்ல ஆடா
கூப்பிட்ட மரியாதை வரமாட்டேரி வாய் பேசுகிறேன். ஏறுமா வேறு மேடம் இன்ஸ்பெக்டர் இருக்காரா? மாமா மாமா டேய் என்னடா ஆச்சு? எதுக்கு உங்களை போலீஸ் பிடிச்சு வந்தாங்க? பாருங்க இதில் அழுகிறது நிப்பாட்டுங்க. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. தெரியல மாமா. மலர் தாங்க மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க மாமா. மலரா